ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட தாங்க நான் வந்திருக்கேன். உங்களோட முடியை 3 மடங்கு அடர்த்தியாகிறதோட பலன்னு மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஹேர் பேக் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது சிஸ்டர், உடனே ரிசல்ட் தெரிகிற மாதிரி எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதே போல் தாங்க இன்றைக்கும் சிம்பிளான ஹேர் பேக் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. அப்படி என்ன ஹேர் பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே எல்லாருமே யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளானது, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிட்ட பொருள் அரிசி தாங்க. அரிசி வந்து நம்மளோட முடியை வந்து ரொம்பவே அடர்த்தியாகவும் நம்மளோட முடியை வந்து ஷைனிங்காகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க. வேர்லேருந்தே நம்மளோட முடியை வந்து வலுவாக்குறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க. அடுத்து 2வதா நான் எடுத்துக்கிட்ட பொருள் உளுந்து தாங்க. 3வதா எடுத்துக்கிட்ட பொருள் வெந்தயங்க. உளுந்தும் நம்மளோட முடியை வந்து அடர்த்தியாகவும் வேர்லேருந்து வலுவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. வெந்தயம் வந்து நம்மளோட முடியை ஷைனிங்காக மாற்றுறதுக்கு, அதாவது 3 மடங்கு ஷைனிங்காக மாற்றுன்னே சொல்லுவேன் வெந்தயம். அந்தளவுக்கு வெந்தயம் வந்து முடிக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குன்னே சொல்லுவேன். வெந்தயம் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒன்றுங்க. இவ்வளோ அரிசி இவ்வளோ உளுந்து தேவைப்படுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இட்லி தோசைக்காக ரெடி பண்ணுறதுக்காக இவ்வளோ அரிசியும் இவ்வளோ உளுந்தும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்து காட்டுறேங்க. ஒரு கைப்பிடி அரிசியும், அது எந்த அரிசி வேணால் எடுத்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அரிசியும், ஒரு கைப்பிடி உளுந்தும், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் இந்த ஹேர் பேக்கு நான் எடுத்துக்கிறேங்க. இந்த 3 பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட ஹேர் பேக்கை ரெடி பண்ணுறோங்க. எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ணிடுவேங்க. என்னோடய முடியை 2 மடங்கு இந்த ஹேர் பேக் வந்து அடர்த்தியாக்குச்சுன்னே நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் அரிசி, உளுந்து, வெந்தயம் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாங்க. ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணி வச்சு தான் நம்மளோட ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து தாங்க அரைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து பொருட்கள் எல்லாமே கீழே போயிருங்க. அதனால தான் அந்த ஊற வச்ச தண்ணியவே வந்து இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் தண்ணியை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் சொல்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கூட அரிசி, உளுந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜல்லடை வச்சு அந்த தண்ணியை மட்டும் இப்போ வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இப்போ இதில் வடிகட்டி நான் எடுத்துக்கிறேங்க. இந்த ஹேர் பேக்கை நல்ல லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணுங்க. ஏன்னா அது முடியில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல தண்ணியாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து, அரிசி, வெந்தயம் இது எல்லாத்தையுமே அதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நல்லா நைஸாக இந்த ஹேர் பேக்கை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சிக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எண்ணெய் வைக்காமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் பேக் முடியோட எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த தண்ணி எதுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த தண்ணியில் தான் நான் வந்து ஷியக்காவை நல்லா டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போகிறேங்க. இப்போ நான் வெந்தயம் ஹேர் பேக் போடுறேன் அப்படின்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில் தாங்க இந்த ஷியக்காயை டைல்யூட் பண்ணுவேன். அப்படி இல்லை என்ன நான் ஊற வச்சு இது பண்ணுறனோ அந்த தண்ணியில் தான் டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேங்க. அப்போ முடி கொட்டுற பிரச்சனை வந்து இன்னுமே நமக்கு ஈஸியாக குறையுங்க.
20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க. என்னோட கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஹேர் பேக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 20 நிமிஷத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வெதுவெதுன்னு வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த ஒரு ஹேர் பேக்கை யூஸ் பண்ணியே உங்களோட முடியையும் 3 மடங்கு அடர்த்தியாக்கலாங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக், ரொம்பவே சிம்பிளான ஹேர் பேக்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மரச்செக்குங்க, நம்ம எள்ளு கடலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் எடுக்கிறப்ப அதோட பிராணசக்தி வந்து அப்படியே இருக்குங்க மரச்செக்கில் நம்ம ஆட்டுறப்ப. கடலையில அங்கங்க சில கெட்டுப்போன கடலை பருப்புகளும் இருக்குங்க. தேங்காயிலையும் அப்படிதாங்க இருக்கும். அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி நீக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்பவே சுத்தமான முறையில் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் பல்காவும் ஆர்டர் கொடுக்குறீங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி கூட ஆர்டர் கொடுக்குறீங்க. நாங்கள் எங்கிட்ட 1 லிட்டர்ல இருந்து அவைலபிளா இருக்குங்க. நம்ம எண்ணெய் வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க. காலையில ஆட்டினோம்னா நைட்டுக்குள்ள காலி ஆயிருங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்றேங்க. நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பல்காவும் ஆர்டர் வருது. 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த அளவுக்கு ஆர்டர் வருது. இது வந்து நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. இது வந்து பல்க் ஆர்டருங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, கடலெண்ணெயும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2மே எனக்கு வந்து பல்கா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில எண்ணெயில வந்து சிக்கு வாடை அடிக்கும். இந்த எண்ணெயில வந்து அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்பே ரொம்பவே பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நிறைய கஸ்டமர் வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்கங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல பொருள் வந்து எல்லார்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால தான் வந்து ரொம்பவே குறைஞ்ச விலைக்கு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஹேர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்மளோட மரச்செக்குல இருந்து எடுத்து தான் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஹேர் ஆயில்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வழுக்கை தலை பிரச்சனை இருக்கா, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா, பொடுகு தொல்லை பிரச்சனை இருக்கா, இல்ல பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்கா, நரைமுடி வந்து கருப்பாகவே மாட்டேங்குது, இளநரை பிரச்சனை இருக்கா, அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் தாங்க. நீங்க வந்து ஹேர் டையே யூஸ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. செம்ம ரிசல்ட் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல இந்த ஹேர் சம்பந்தமா சில பிரச்சனைகள் என்னோட பாப்பாக்கோ என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்ல என்னோட அம்மாக்கோ இருந்துச்சுங்க. அவங்க எல்லாருக்குமே சரியானதுக்கு அப்புறம் தான் நம்ம சேல்ஸுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.